அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அபூர்வ மலை தாங்க சிவன்மலை. இந்த சிவன்மலையின் சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலில் வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டிங்க. இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவனே பக்தருடைய கனவுல கட்டளையாக இடுவாரா. அந்த பக்தருமே கோவில் நிர்வாகத்திடம் கட்டளையிட்ட பொருளை வழங்குவாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா அதற்கான சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுதுங்க. இது வரைக்குமே ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்ன வச்சுருந்தாங்க, அதனால் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு தெரியும்னாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நிகழ்வு குறித்து நாம் உலக அறியும் முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலை தாங்க இந்த சிவன்மலை கோவிலுமே. சிந்தையை அடக்கி சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்லுவான். பஞ்சபூதங்களையே சக்தியை உணர்த்து சித்தத்தை அடக்கி செயற்கரிய செய்து வென்றவர்கள் தான் நம்ம சித்தர்கள்னு சொல்லுவோம். அந்த வகையில் சேர்ந்தவர்களை ஒருவர் தாங்க சிவவாக்கியருமே. இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா பூஜித்த மலைன்னு தாங்க சிவன்மலைங்க. எங்கும் பார்த்தீங்கன்னா வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகராக இருக்கக்கூடிய காங்கேயத்துக்கு அருகில் பார்த்தீங்கன்னா காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது இந்த சிவன்மலை. இந்த மலை மீது கோவில் கொண்டு இருக்கக்கூடிய அருள் பாலித்து வருகிற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுமே கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே பாட்டாளி மலைன்னு வழக்கத்தில் இருந்திருக்கு. பின்னர் தான் இங்கு சித்தர் சிவவாக்கியருமே முன்னின்று முயற்சி செய்து சான்றோர்களுடைய பெருந்துணையோடு தாங்க பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செய்திருக்காரு. அன்று முதலே பார்த்தீங்கன்னா இந்த மலையை சிவன்மலைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்று இருந்திருக்கு. பசுக்களை சேயின்னு சொல்லுவாங்க. இதனால் சிவனின் சேயான குகன் அமர்ந்து அருள்பாலிப்பதால் சேமலைன்னு அழைக்கப்பட்டிருக்குது. பின்னர் தாங்க கால சுழற்சியின் காரணமாக சிவன்மலைன்னு மறுவியதாக சொல்லப்படுது. இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட்ட ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருந்த ராஜேஷ் என்பவரிடம் பேச்சு கொடுத்து கேட்டாங்க. அவர் நம்மிடம் சிவன்மலை முருகப்பெருமானுடைய சிறந்த திருத்தலன்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களை ஒன்றாகவும் இங்குள்ள முருகன் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தெய்வமாக சொல்லியிருக்காரு. தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தருடைய கனவுல தான் கூறி கட்டளையிட்டு பின்னாடி நடக்க போவதை முன்கூட்டியே தெரிவிக்கும் ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த மலைன்னு சொல்லியிருக்காருங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்குது. இதனால் நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போது யாருக்கு தெரியலன்னே சொல்லலாம். ஆனால் சில நாட்களிலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மக்களுடைய மனங்களை மாறாத வடுவாய் ஏற்படுத்திய பேரழிவு பார்த்தீங்கன்னா அரக்கன்னு சுனாமி அப்பாவிகளுடைய பலருடைய உயிரையும் பலி வாங்கிடுச்சுங்க. அப்போது தாங்க இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்திருக்காங்க. முன்பு பார்த்தீங்கன்னா காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் விலை தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையானது. அப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை பார்த்தீங்கன்னா இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பவில்லைன்னே சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த விஸ்வநாத என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து அடிக்கடி சாமி தரிசனம் செய்து போவேன். இங்கு போனாலே ஒரு மாற்றம் நிச்சயம்னு சொல்லியிருக்காரு. இந்த கோவிலுடைய சக்தி அபூர்வமானதும் முன்பு ஒரு பக்தருடைய கனவுல மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் சொல்லப்படுது. அது முதலே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சுற்றியுமே நிலத்தினுடைய மதிப்பு கண்ணா பின்னான்னு உயர்ந்து விட்டதாங்க. அவ்வளவு ஏங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களுமே இதே நிலை தாங்க. இப்போது கூட பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாக மாறிதாங்க இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா
மற்றொரு பக்தருடைய கனவுல வந்து 500 ரூபாய் வைக்க உத்தரவாயிருக்கு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் 10, 20, 50 ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்து போனுச்சுன்னே சொல்லலாம். ஏன் 100 ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லைன்னே சொல்லலாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா பலருடைய கைகளிலுமே 500 ரூபாய் புழக்கத்தில் இருக்குதுங்க. இதுதாங்க முருகனுடைய அருள்னு பெருமையாக நம்ம சொல்லலாம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்தருடைய கனவுல வந்து அரை பவுன் வைக்க தங்கத்தை வைத்து பூஜை செய்ய உத்தரவாயிருக்குது. சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலா என பலரும் ஏந்து கிடந்த நிலையில அடுத்த சில நாட்களே பார்த்தீங்கன்னா அது உண்மை நிலவரம் உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்ததுங்க. அப்போது தாங்க பெண்ணை பெற்றவங்க எல்லாருமே முருகா இது என்ன சோதனை குரலை உயர்த்தியிருக்காங்க. இப்போது வரையுமே பார்த்தீங்கன்னா முருகா நீதா என் பெண்ணை கரை சேர்க்க வேணும்னு பிரார்த்தனை செய்து வராங்க. அன்று ஏறிய தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா இன்று வரையுமே குறையலன்னே சொல்லலாங்க. இப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா மற்றொரு பக்தருடைய கனவுல வந்து முருக பார்த்தீங்கன்னா தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவாயிருந்துச்சு. அதே போல தாங்க தேங்காயை வைத்து பூஜை செய்ய நடைபெற்றிருக்கு. அப்போது தாங்க தேங்காயின் விலையும் கூட அதிகரித்து கொப்பரை தேங்காய்க்கு ஒரு மவுசு வந்துடுச்சுங்க. கொப்பரை தேங்காய் ஊழல் வரை சென்று நின்றதுன்னே சொல்லலாங்க. கடவுள் பற்றினா கனவுல சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கோவில் ஊழியரிடம் கேட்டபோது காங்கயத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர் வெள்ளக்கோயில்னு தென்னிமலை பரமத்தி பல்லடம் கோவை மற்றும் பல சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள தனது பக்தருடைய ஒருவர் கனவுல தான் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாராங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நிலையில் அந்த நபருமே தனது கனவுல சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பார். அவர் சொன்னது உண்மைதானா தெரிந்து கொள்ள பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகிகளுமே பூக்களை பொட்டலத்தில் வைத்து அது சாமி முன்பு பார்த்தீங்கன்னா போட்டு பூசைன்னு கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் எடுப்பிலே வெள்ளைப்பூ வந்தால் முருகன் கனவுல தோன்றி கூறியது உண்மைன்னு உறுதி செய்துப்பாங்க. அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியிட வைத்து விடுவாங்களா. கூடவே பார்த்தீங்கன்னா அருள் வந்து சொன்னவர் பெயர்னு அவருடைய ஊர் அவர் கோவிலில் வந்து சொன்ன தேதின்னு அனைத்துமே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியினுடைய கீழே எழுதி வைத்துடுவாங்க. இதுதாங்க இந்த கோவிலில் நடைமுறையாக வழக்கத்தில் இருந்து வருதுங்க. சிவன்மலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல வந்து தாங்க குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருளை வந்து உத்தரவு பெட்டியில் வைப்பது இந்த கோவிலில் தொன்று தொட்டு வழக்கத்தில் இருக்குதுங்க. பக்தருடைய கனவுல தோன்றிய பொருள் உண்மைனா தெரிஞ்சுக்கொள்ள பொருளை பூசைன்னு கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தாலே ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுங்க. புதிய பொருள் வைத்து பூஜையும் செய்யப்படும். இதுவரையுமே இங்கே பார்த்தீங்கன்னா மண் துப்பாக்கி ஏற்கனவே ரூபாய் நோட்டுன்னு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர்னு தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சனை இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. பூஜை செய்யப்படும் பொருள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்குதுங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய ஆரத்தெழுவு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவுல வந்து கற்பூரமும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்படுதுங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு கோவில் சிவாச்சாரியம் தெரிவித்திருக்காரு. திருமண தடை குழந்தை பாக்கியன்னு தொழில் மேன்மைன்னு நோய் பாதிப்புன்னு என எத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத தலமாக சிவன்மலை கோவில் விளங்குதுங்க. வக்ரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைகளை இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாங்க. சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்திருக்காரு. மலை மேலே பார்த்தீங்கன்னா சுரலோக நாயகி சமேத ஜரகேஸ்வரர் காட்சியளிக்கிறாரு. காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து மிளகு ரசம் வைத்து பூஜை செய்து வழிபட்டாலே காய்ச்சல் நீங்கும்னு சொல்லப்படுது. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்குமே என்னென்ன பொருட்கள் வைத்திருந்தாங்க, இதனால் என்ன மாற்றங்கள் நிகழ்துன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். தற்போது வைத்துள்ள பொருளாக நடக்க இருப்பதை இனி வரும் காலங்களில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.